வணக்கம். நான் டிஎன்பிசி சிங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறது. நான் உங்கள் சிங்கம். இப்போது நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 2A உடைய மெயின்ஸ் முதன்மை தேர்வுடைய ஆன்சர் கீரை பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ மார்ச் 15, இன்றைக்கி 2A மெயின்ஸுக்கான தேர்வு நடந்துச்சு. இது முதல்ல வச்சுருந்தாங்க, அப்புறம் ரத்து பண்ணாங்க. இப்போ இன்றைக்கி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த குரூப் 2A மெயின்ஸ் பேப்பருடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர்ஸ் மட்டும் வேகமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க. சேரரசர், வஞ்சி, தொண்டி, அந்த மாதிரி. அதாவது இது சேரரசர், வஞ்சி, தொண்டி அப்படிங்கிறது கரெக்டு. அசோக மன்னன், சம்பா கல்வெட்டு அப்படிங்கிறது கரெக்டு. பாண்டியரசருக்கு மதுரை கொற்கையும், சோழ அரசருக்கு உறையூர் பூம்புகார் அப்படிங்கிறதும் வரும். அப்போது ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்க. கூற்று ஏ என்னது? லோகமானிய திலகர் சுயராஜ் இயக்கத்தை தன்னாட்சி இயக்கம் என மறு உருவம் கொடுத்து மாற்றி அமைத்தார். காரணம், சுயராஜ் என்ற சொல் ஆங்கிலேய அரசிற்கு முற்றிலும் விரும்பத்தகாத சொல்லாக இருந்தது. மேலும் இது ஒரு துரோக சொல்லாக கருதினார். இதுக்கு ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இது சரியான விளக்கமானு பார்த்தோன்னா சரியான விளக்கம். அப்போது ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்து தேர்ட் கொஸ்டின். தென்னிந்திய புரட்சியின் போது நடந்த நிகழ்வுகளை காலமுறை வரிசைப்படுத்துங்க. இதுக்கு ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு பிராந்திய கூட்டமைப்பு, தென்னிந்திய கூட்டமைப்பு, தென்னிந்திய கூட்டமைப்பு. அடுத்து பிராந்திய கூட்டமைப்பு, தென்னிந்திய கூட்டமைப்பு, திண்டுக்கல் கூட்டமைப்பு, திருநெல்வேலி கூட்டமைப்பு. 4-3-2-1. அடுத்த கொஸ்டின்ஸ் ஃபோர்த்து கொஸ்டின். தமிழ்நாடு மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் நிறுவப்பட்ட ஆண்டுடன் சரியாக பொருத்தவும். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படின்னா 1949 இன்வெஸ்ட்மெண்ட். இது 10th செகண்ட் டேர்மில் இந்த கொஸ்டின் இருக்கும். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் 1949. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் 1972. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் 1965. தமிழ்நாடு டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1965. தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம். தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம் 1971. ஆப்ஷன் டி. அடுத்து 5th கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் தமிழ்நாடு அரசு பணி விதிகள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆர்டிகிள் 309. சரிங்களா? ஆர்டிகிள் 309 அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்காங்க. 311 அரசு பணியாளர்களுடைய பாதுகாப்பு, அரசு பணியாளர் பாதுகாப்பு சம்மந்தமாக சொல்லும் 311. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை கருதுக மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொது கொள்முதல் இந்தியாவில் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 20-25% அடைந்தது. கரெக்டு. அரசாங்கத்தின் மின் சந்தை இடம் ஒரு குறிப்பான நோக்கத்தை அடைவதற்கான வாகனமாக உருவாக்கப்பட்டது. கரெக்டு. அரசாங்கத்தின் மின் சந்தை இடமானது அனைத்து உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் ஊழலில்லா நல்லாட்சியை ஊக்குவிக்கிறது. இந்த மூணுமே கரெக்டு. அடுத்து அரசாங்க மின் சந்தை இடமானது ஒரு எண்ணிலக்கு தொகுப்பாகும். 2006ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது தப்பு. 4 தப்பு. அப்போது 1, 2, 3 கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கு எந்த அம்சத்திற்கு குறைந்தது பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதல் அளிக்க வேண்டும்.
மாநில அதிகாரங்களில் மாற்றத்துக்கும் உச்சநீதிமன்ற அதிகாரங்களில் திருத்தணும் அப்படின்னா எல்லா மாநிலங்களுடைய பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய அனுமதி கண்டிப்பாக வேணும். சரிங்களா? 3/2 அப்படிங்கிற விதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அனுமதி வேணும். 3 ஷரத்து இருக்குது. மத்திய மாநில பொதுப்பட்டியல் அப்படின்னு 3 இருக்குது. இந்த 3ல் வந்து எதுக்கு வந்து எதை திருத்தணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்து 8th கொஸ்டின். அமைச்சர் ஒருவர் தமிழக அமைச்சரவையிலிருந்து பதவி விலக முடிவெடுத்தால் யாரிடம் தனது பதவி விலகல் கடிதத்தை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னா ஆளுநரிடம் கொடுத்து தன்னுடைய பதவி விலகிக்கலாம். அடுத்து 9th கொஸ்டின். 9வது கேள்வி. பின்வரும் நிகழ்வுகளை புவியியல் பகுதியின் அடிப்படையில் காலை வரிசைப்படுத்தவும். இது வந்து அந்த இணையம் சம்மந்தமான கொஸ்டின்லேருந்து வந்திருக்கு. இது வந்து 2431 சரிங்களா? அடுத்து வந்து 10வது கொஸ்டின். மூலக்கூறு நோய் எறிதலில் குறிப்பிட்ட DNA வரிசைகளை கண்டறிய பயன்படும் கருவியை குறிப்பிடவும். PCR. இந்த PCR தான் வந்து மூலக்கூறு நோய் எறிதலில் குறிப்பிட்ட இதை வந்து கண்டறிய வந்து பயன்படுகிறது. அடுத்து வந்து 11வது கொஸ்டின். சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்க. இயற்கை பாலிமர் அப்படிங்கிறது வந்து DNA. இயற்கை பாலிமர் அப்படிங்கிறது என்னதுன்னா DNA தான் இயற்கை பாலிமர் அப்படிங்கிறது. அடுத்து வந்து செயற்கை பாலிமர் அப்படிங்கிறது வந்து PVC. செயற்கை பல்படியாக்கல் அது வந்து தப்பு. குறுக்க பல்படியாக்கல் வந்து தப்பு. ஆப்ஷன் வந்து 1, 2, C சரியானது. சரிங்களா? ஆப்ஷன் வந்து C சரியானது. அப்போ அடுத்து வந்து ஆப்ஷன் கேள்வி வந்து 12. சோழம்பன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? காந்திய வழியில் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேற அதிகாரம் அளித்தல். இது வந்து 1 கரெக்டு. அடுத்து சந்தை தலைமையிலான தொழில்திறன் மேம்பாட்டு பயிற்சி 1, 2மே கரெக்டு. 1, 2 கரெக்டு. அடுத்து வந்து 13வது கொஸ்டின். 13வது கொஸ்டின் வந்து காலவரிசைப்படுத்தணும். எதை வந்து எப்போ உருவாக்கியிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து காலவரிசைன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் வந்து B கரெக்டு. 1, 4, 3, 2 சரியான விடை. அப்போ 13வது கொஸ்டினுக்கு 13வது கேள்விக்கே விடை வந்து B. அடுத்து 14வது கேள்வி. நமது சமூக மற்றும் தொழில்நுட்ப திறன்களில் பெரும்பகுதி கவனமாக வழங்கப்பெறும் அறிவுறுத்தல்கள் மூலம் பெறப்படுகிறது. காரணம், கல்வியை வழங்குவதற்காக இந்திய அரசாங்கமானது 2025-26ஆம் ஆண்டில் 1.29 லட்சம் கோடி நிதியினை ஒதுக்குகிறது. 14வது கொஸ்டின் வந்து 2மே வந்து சரி, விளக்கமும் வந்து சரி. ஆப்ஷன் B வந்து சரியான விடை. அடுத்து 15வது கொஸ்டின். பின்வரும் அறிக்கைகளை வந்து கவனியுங்கள். வேலையின்மை என்பது நோய், தனிப்பட்ட, குடும்பம் மற்றும் சமூக சீர்குலைவை ஏற்படுத்தும் முக்கிய சமூக பிரச்சனையாகும். காரணம், பொருளாதார குறைபாடுகளை எதிர்கொள்பவர்களுக்கு நிதி உதவிக்கான சமூக ஏற்பாடுகள் வேலை இல்லாதவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை வந்து குறைக்கிறது. 15வது கேள்விக்கான விடை வந்து A மற்றும் B இரண்டும் உண்டு. ஆனால் காரணம் R என்பது Aக்கான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது சரியான விடை. 16வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் B 1, 3 மட்டும் சரியான பொருத்தம். வருமான செலவு அப்படிங்கிறது அரசு செலவு செய்தது. வரியில்லா வருமானம் அப்படிங்கிறது மாநில அரசுகள் பெற்ற கடனுக்கான வட்டி வருவாய் அப்படிங்கிறது வரியில்லா வருவாய். அடுத்து 17வது கொஸ்டின். தேசிய சுற்றுச்சூழல் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1995. தேசிய சுற்றுச்சூழல் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1995. தேசிய சுற்றுச்சூழல் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1995. 17. அடுத்து வந்து 18. பின்வருவனவற்றை பொறுத்துக. கால்நடை நோய் தடுப்பு மருத்துவ நிறுவனம் வந்து ராணிப்பேட்டை. கால்நடை ஆராய்ச்சி நிலையம் வந்து நந்தனம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கழகம் வந்து மாதாவரம். தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி கழகம் வந்து காட்டுப்பாக்கம். C.
18வது கேள்விக்கு வந்து விடை வந்து என்னது? ஆப்ஷன் வந்து சி. 18வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி. சரிங்களா? அடுத்து 19வது கேள்விக்கு வந்து வெப்பமண்டல பசுமை மலைக்காடு உயிர் தொகுதி பற்றிய கூற்றுகளில் எவை உண்மையாகும்? சரி. வெப்பமண்டல பசுமை மாறா மலைக்காடு உயிர் தொகுதி என்பது மிகப்பெரிய தாவர மற்றும் விலங்கு இனங்களை கொண்டது. சரி. சராசரி ஆண்டு மழைப்பொழிவு வந்து 25-50 கிலோமீட்டருங்கிறது தப்பு. பசுமை மாறா மலைக்காடில் வந்து எப்படினாலும் ஒரு 200 சென்டிமீட்டர் 150 மேலே தான் மழை பெய்யணும். இது வந்து பாலைவனத்துக்கு. இங்கே வந்து அடர்த்தியான மற்றும் நல்ல மழை பெய்யறதுனால அடர்த்தியான மற்றும் உயரமான மரங்கள் வளரும். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்து வந்து கணக்கு 26வது கொஸ்டின் வந்துங்க. அதுவரை கணக்கு வந்து தனியாக ஒரு இதை பார்க்கலாம். அடுத்து வந்து கலித்தொகையில் இடம்பெற்றுள்ள சிறப்புகளை தேர்வு செய்க. மடலேறுதல் வந்து கலித்தொகையில் பேசப்பட்டுள்ளது. ஆமாம், மடலேறுதல் வந்து கலித்தொகையில் பேசப்பட்டது. அடுத்து ஊமைகள் இடம்பெறவில்லை, அது வந்து இடம்பெற்றிருக்கும், அப்போ அது வராது. அடுத்து இழிந்தோர் காதல் இடம்பெற்றுள்ளது, கரெக்ட். 1 3 கரெக்ட். அப்போ 26க்கு வந்து ஆப்ஷன் வந்து பி அப்படிங்கிறது சரியானது. 27 மிகவும் புகழ்பெற்ற இந்திர விழா டேஸ் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை மணிமேகலை என்ற நூலில் சீத்தலை சாத்தனார் வந்து குறிப்பிடுகிறார். புகார் கண்டத்தில் புகார் நகரத்தில் வந்து கொண்டாடப்பட்ட செய்தியை மணிமேகலை அப்படிங்கிற நூலில் சீத்தலை சாத்தனார் வந்து குறிப்பிடுறாப்புல. 27ங்களா? 28 சைமன் குழு வருகை வந்து சைமன் குழு வருகை பம்பாய். ஃபஸ்ட்டு வந்து பம்பாய்க்கு தான் வருவாங்க. 1927 பம்பாய்க்கு வருவாங்க. அடுத்து வந்து வரிகோடா இயக்கம் வந்து பர்தோலி. அடுத்து ஆலய நுழைவு போராட்டம் வந்து வைக்கம். நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம் சென்னை. ஆப்ஷன் ஏ. தமிழக பாளையக்காரர்களை ஆங்கில தளபதிகளுடன் சரியாக பொருத்துக. ஆங்கில தளபதிகளுடன் சரியாக பொருத்தணும். ஆப்ஷன் 29 புலித்தேவன் யாருக்கு? ஹெரானுக்கு. ஹெரான் தான் வந்து புலித்தேவன் அடிக்கிறதுக்கு வந்து படையை கொண்டு போவான். அடுத்து வந்து கட்டபொம்மன் அப்படிங்கிறது யார்? பானர்மேன். ஊமத்துறை வந்து மெக்காலே. தீரன் சின்னமலை வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாரிஸ். இந்த 3 பேரும் தான் வந்து இது. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 30வது கொஸ்டினுக்கான இது. தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான மாநில ஆணையர் பதவி உருவாக்கப்பட்ட வருடம். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மாநில ஆணையர் பதவி வந்து உருவாக்கப்பட்ட வருடம் வந்து 1999. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு. பின்வரும் மாவட்ட நிர்வாக படிகளை வந்து வருஷநிலைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு இதில் பார்க்கும்போது வந்து யார் வருவா? மாவட்ட ஆட்சியர். அதுக்கப்புறம் டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர். அதுக்கப்புறம் கோட்டாட்சியர் கீழே வந்து வட்டாட்சியர். கோட்டாட்சியர் கீழே யார்? வட்டாட்சியர். 3241. அடுத்து அயோத்தியாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது கூற்று. காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நகர்ப்புறங்களில் வீடற்றவர்களுக்கு தங்குமிடங்களை உருவாக்கி வசதிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டமாகும். கூற்று சரி, ஆனால் வந்து காரணம் அப்படிங்கிறது வந்து தவறு. காரணம் வந்து எப்படின்னா தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின் நன்மதிப்பை பெற்றிருக்கும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். ரைட்டு. முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ரைட், சரியான விளக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின் நன்மதிப்பை பெற்றிருக்கும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ரைட்டுங்களா? ஏ. அடுத்து வந்து 34 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக பிபி மண்டல் வந்து இருந்தார். அது ரைட்டு. ஆணையம் தனது அறிக்கை 1982ங்கிறது தப்பு. மற்ற பிற்படுத்த 20 பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டானது. அடுத்து 35வது கேள்வி.
உருப்படைத்தாள் திரை வாசிப்பு சாதனம் அப்படின்னு பார்க்கும்போது முழு வண்ணங்கள். உருப்படைத்தாள் முழு வண்ணங்கள். மின்மை வாசிப்பு சாதனம் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு வெள்ளை. மின்மை வாசிப்பு சாதனம் கருப்பு வெள்ளை. டாட் மேட்ரிக்ஸ் அச்சுப்பொறி சாதனம் வந்து தொடர்பு அச்சுப்பொறிகள். டாட் மேட்ரிக்ஸ் அச்சுப்பொறி சாதனம் அப்படிங்கிறது தொடர்பு அச்சுப்பொறிகள். இங்க்ஜெட் அச்சுப்பொறி சாதனம் அப்படிங்கிறது வந்து அச்சு தோட்டாக்கள் விலை உயர்ந்தவை. அச்சு தோட்டாக்கள் விலை உயர்ந்தவை. சரிங்களா. அடுத்து வந்து 36. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பூச்சிகளை கொல்லக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த புரத படிகங்களை உருவாக்குகின்றன. ஆனால் அவை பேசிலஸை வந்து என்ன செய்யணும்னா அவை பேசில்ஸை வந்து கொள்வதில்லை. பொதுவாக பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் உருவாக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த புரத படிகங்கள் செல்லினுள் உட்புகாத வரை வெளியில் செயலற்ற புரோடாக்சின்களாக உள்ளன. இது வந்து 36க்கு வந்து ஆப்ஷன் வந்து சி சரியான விளக்கம். அடுத்து 37வது கேள்வி. ககன்யான் திட்டத்திற்கான முன்னோடி சோதனையில் பின்வரும் நூற்றில் அமையப்பெறாத ஒன்று எது? உருவகப்படுத்தப்பட்ட நிலவில் தரையிறங்கும் சோதனை. இறங்க மாட்டாங்க, சும்மா மேலே போகிறது மட்டும்தான் இதனுடைய சோதனை. தரையிறங்குவது கிடையாது. வரதட்சணை தடைச்சட்டம் 1961 வரதட்சணையின் தீமைகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்று இந்தியாவில் எந்த குழு அறிக்கை அளித்தது? பெண்களின் நிலை குறித்த குழு. 1971. பெண்களின் நிலை குறித்த குழு 1971 அறிக்கை அறிவிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் வரதட்சணை சட்டம். இந்த சட்டம் 1961 தவறி விட்டது அப்படின்னு வந்து சொன்னது வந்து 61 சட்டத்துக்கு 74 தான் சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து ஆப்ஷன் சி. 39. தேசிய எழுத்தறிவு இயக்கம் 1989 தொடங்கப்பட்டதுங்கிறது தப்பு. எர்ணாகுளம் எழுத்தறிவு பிரச்சாரத்தின் வெற்றிகள் 1990 கரெக்டு. புதிதாக எழுத்தறிவு பெற்றவர்களுக்கான தொடர்கல்வி 1995 அங்கீகரிக்கப்பட்டது. 2, 3 சரியானவை. அடுத்து 40. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தை அடிப்படையாக கொண்டு மாவட்டத்தை தரவரிசைப்படுத்துக. கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. 4, 2, 3, 1. அடுத்து 41. NCF தேசிய கவுன்சிலர் கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து தப்பு. NCTE ஆசிரியர் கல்விக்கான தேசிய ஆணையம் அப்படிங்கிறதும் தப்பு. 3, 4 தவறானவை. 41க்கான ஆன்சர் வந்து டி. 3, 4 வந்து தவறானவை. சரிங்களா. அடுத்து 42. பின்வரும் அறிக்கைகளை கூற்றுகளை கவனத்தில் கொள்ளவும். முக்கிய வனவிலங்கு வாழ்விடங்களின் வரையறை 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தில் வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து சரிங்களா. அடுத்து சுற்றுச்சூழலின் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் இந்தியா அதன் அரசியலமைப்பில் நியமனங்களை செய்த உலகின் முதல் நாடாகும். இதுதான் கரெக்ட். 1, 3 தப்பு. 2 மட்டும்தான் சரிங்களா. நான் 1 தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டேன், சாரி. 43வது கொஸ்டின். மேச்சேரி அப்படிங்கிறது வந்து சேலம் மாவட்டம். மதராஸ் ரெட்டு அப்படிங்கிறது திருவள்ளூர் மாவட்டம். இந்த ரெண்டுமே வந்து ரைட்டுங்களா. ஆப்ஷன் வந்து பி. 43க்கு ஆப்ஷன் வந்து பி. அடுத்து எல்லாம் கணக்கு கொஸ்டின். 49 வந்துருங்க.
இந்த கொஸ்டின் வந்து 49 விடுபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 49க்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ, 50க்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ. அது என்ன கொஸ்டின் தெரில, தனியாக கூட போடுறேன். 49க்கு வந்து கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ஏ, 50க்கு வந்து கொஸ்டின் வந்து ஏ. 51 பின்வரும் கூற்றுகளை சரியான கூற்றுகளாக தேர்ந்தெடுக்க. 51 ஆப்ஷன் வந்து டி. 1, 2, 3 வந்து சரியானவை. சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்கள் அரசு இலச்சினையிலிருந்து நீக்கப்பட்டு வாய்மையை வெல்லும் என்று தமிழ் சொற்கள் சேர்க்கப்பட்டன. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் முதல் முறையாக தமிழக அரசு தலைமைச் செயலகம் என்று பெயர் பலகை திறக்கப்பட்டது. தமிழக அரசு பேருந்துகளில் திருக்குறள் வசனங்கள் எழுதி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 3மே கரெக்ட். அடுத்து வந்து 52 ராமகிருஷ்ணா மிஷன் வேதாந்த கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிறது. ராமகிருஷ்ணா மிஷன் வேதாந்த கோட்பாட்டை வந்து உயர்த்தி பிடிக்கிறது. ராமகிருஷ்ணா மிஷன் வந்து வேதாந்த கோட்பாட்டை வந்து உயர்த்தி பிடிக்கிறது. மனிதனில் உள்ளார்ந்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறது. இந்து மதத்தின் உண்மையை மட்டுமே நம்ப வேண்டும் என கூறுகிறது. இந்து மதத்தின் உண்மையை மட்டுமே நம்ப வேண்டும் என கூறுகிறது. மனிதனில் உள்ளார்ந்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறது. இந்து மதத்தின் உண்மையை மட்டுமே நம்ப வேண்டும் என கூறுகிறது. அடுத்து 53 வந்து ஆப்ஷன் வந்து டி. 2, 3 சரியானவை. சரிங்களா. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் தொடர்பான சரியான கூற்றினை கண்டறிய. பட்டய படிப்பு முடிவு 50,000 ரூபா. அதில் 30,000 வங்கி கணக்கிலும் 20,000 தேசிய சேமிப்பு பத்திரமாகும். 8 கிராம்லேருந்து 22 கிராம் தங்க நாணயம். தாசில்தார் என்ற சொல் முகலாயர் பயன்படுத்திய தாசில் எனும் சொல்லினடியாக உருவானது. அதாவது வருவாய் ஈட்டும் பகுதி என பொருள்படும். தாலுகாக்கள் வட்டங்கள் என மறுபெயரிடப்பட்டதால் தாசில்தார்கள் வட்டாட்சியர்கள் என்று அழைக்கப்படுவர். ஆப்ஷன் டி சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது சரியானது. அப்போது 54க்கு வந்து ஆப்ஷன் வந்து டி. சரிங்களா. 55 வந்து விக்ரம், இதில் ஈஸியாக போட்டுருவீங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் வந்து திருவனந்தபுரம். அடுத்து வந்து சதீஷ் தவான் விண்வெளி மையம் வந்து ஸ்ரீஹரிகோட்டா. இந்திய தொலைதூர அந்தமான் நிக்கோபர் இந்திய தொலைதூர உணர்வு நிறுவனம் வந்து டேராடூனு. கீழ் எல்லை நிலையம் வந்து அந்தமான் தீவுகளுடைய போர்ட் பிளேயர் அப்படிங்கிறதுல வந்து அமைஞ்சிருக்கு. 55க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 56க்கு வந்து ஆப்ஷன் சி. 178 ஆர்டிகல் 178 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். 180 ஒரு சபாநாயகருடைய பணிகளை செய்வதற்கான துணை சபாநாயகரின் அதிகாரம். 182 வந்து சட்டமன்ற மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர். 184 வந்து சட்டமன்ற மேலவையின் தலைவராக செயல்படுவதற்கான துணைத் தலைவரின் அதிகாரம். 56 வந்து ஆப்ஷன் சி. 57 பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். மாநில நிதியினால் முழுமையாக வழங்கப்படும் எந்த கல்வி நிறுவனங்களிலும் மத போதனைகள் வழங்கப்படலாம். ஓர் அரசு அனைத்து மதங்கள் மீதும் நடுநிலை மற்றும் பாரபட்சமற்ற அணுகுமுறைகளை வந்து கடைபிடிக்க வேண்டும். மாநில நிதியினால் வழங்கப்படுது அப்படின்னா அங்கே வந்து என்ன மத போதனை கூடாது. அப்போ வந்து தப்பு. அப்போ கூற்று தப்பு, காரணம் வந்து சரி. சரிங்களா. 57க்கு 58க்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ. அரைகுறை கூட்டாட்சி வந்து கேசி வேறு. கூட்டுறவு கூட்டாட்சிவாதம் வந்து கிரான்வில் ஆஸ்டின். 59
58க்கு ஆப்ஷன் வந்து ஏ. 59 எம்.எஸ். சுவாமிநாதனை பற்றி பின்வரும் கூற்றுகளில் வந்து எவை சரியானவை? அவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. அவர் ஒரு வேளாண் விஞ்ஞானி மற்றும் தாவர மரபியல் நிபுணர் அப்படிங்கிறது சரி. பருத்தி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கார் அப்படிங்கிறது தப்பு. அவர் சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் ஒரு முன்னோடி ஆவார். அது வந்து சரியான விடை. 59க்கு வந்து சி ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து வந்து 60க்கு நானோ பொருட்களின் தொகுப்பாக்கத்தின் நுட்பம் தொடர்பாக கீழ்காணும் கூற்றுகளில் வந்து இவை சரியானவை. 1, 2 சரியானதுப்பா. 60க்கு வந்து 1, 2 சரியான விடை. ஒரு அமைப்பு வந்து சமநிலையில் உள்ளபோது ஆற்றல் கசிவென்று நிகழும் மூலக்கூறுகளின் ஒழுங்கு அமைப்பாண்மையை நிலைமை மின் அயனிக்கற்றை கல் அச்சுக்கலையில் மின்காந்த அலைக்கற்றையை கொண்டு நானோ அளவீடுகளில் தொகுப்பு சுற்று வடிவம் உருவாக்கப்படுகிறது. 1, 2 சரியானது. 61 தமிழ்நாட்டில் குழந்தை கொத்தடிமை தொழிலாளர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மை? 1, 3 சரியானது. தமிழ்நாடு மொத்த கொத்தடிமை தொழிலாளர்கள் 8.7% பேர் குழந்தைகள் என கணக்கிடப்படுகிறது. மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு உடனடி உதவித் தொகையாக தமிழக அரசு ஆண்டுதோறும் 1.25 கோடி ரூபாய் ஒதுக்குகிறது. மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு உடனடி உதவித் தொகையாக தமிழக அரசு ஆண்டுதோறும் 1.25 கோடி ரூபாய் வந்து ஒதுக்குகிறது. 62 மாநில அரசின் எந்த திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்து 65 62க்கு அப்புறம் ஆப்ஷன் இல்லையோ. சரி, 63க்கு வந்து 63, 64 65க்கே வந்துடுங்க. 65 வந்து பி. நிலையான வளர்ச்சி எந்த 3 முக்கிய அம்சங்களை வந்து கொண்டுள்ளது? சமூகம், சுற்றுச்சூழல், பொருளாதாரம். சமூகம், சுற்றுச்சூழல், பொருளாதாரம். 65க்கு வந்து பி. 66க்கு கீழ்வரும் கூற்றுகளில் தமிழ்நாட்டில் தொட்டில் பாசனத்தின் எந்த கூற்று வந்து தவறானது? 2 மட்டும். இது நாட்டின் மொத்த தொட்டி பாசனத்தின் 4/3 பங்கினை வந்து கொண்டுள்ளது. அடுத்து வந்து 75 75க்கு வந்து காலவரிசைப்படுத்தணும். 75 வந்து சி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து சால்பாய் ஒப்பந்தம், அடுத்து மங்களூரு ஸ்ரீரங்கப்பட்டினம் பசின் ஒப்பந்தம். சால்பாய் ஒப்பந்தம், சல்பாய் ஒப்பந்தம், மங்களூரு ஒப்பந்தம், அடுத்து வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒப்பந்தம், பஸ்ஸின் ஒப்பந்தம். 76 அண்ணா அவரது பொருளாதார கொள்கைக்கு விஞ்ஞான சோசலிசம் என்று பெயரிட்டார். சரியானது. சமத்துவத்தை உண்டாக்க பாடுபடுவது சோசலிசம் என்று கூறினார். ரைட். ரெண்டுமே வந்து சரி. அடுத்து 77 தனது எண்ணத்தை நிலைநிறுத்துவது இதயத்தை வணங்குவது கையின் வழிபாடு அல்ல, தன்னலமற்ற தியாகம், உடைமைகளை துரத்தல் என்பதை தெளிவுபடுத்தியவர்? 77க்கு வந்து ராஜாராம் மோகன் ராய். அடுத்து 78 வந்து பெண் சிசு கொலை என்ற தீமையை ஒழிக்க. தமிழ்நாடு அரசு தொட்டில் குழந்தை திட்டம் எதுக்கு? பெண் சிசு கொலையுடைய தீமைகளை ஒழிப்பதற்கு. அடுத்து 79 இந்திய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்கியவர்?
இந்திய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்கியவர் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். ரைட்டுங்களா. 79 வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். 80 வந்து தமிழ்நாடு அரசின் மக்களுடன் முதல்வர் எனும் திட்டம் டேஷை உறுதி செய்கிறது. சமூக குறைகளையா, சமூக குறை தீர்ப்பை. அனைத்து துறைகளையும் வந்து ஒரே நாளில் வந்து இருப்பாங்க. அது புதன்கிழமை நடக்கும். வாரத்தில் மாதத்தில் கடைசி புதன்கிழமை இந்த ஸ்கீமு. 81 ஆளுநரின் அவசர சட்டம் இயற்ற அதிகாரம் எந்த விதியின் கீழ் வழங்கப்படுகிறது? 213. மாநில முதலமைச்சர் நியமனம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? மாநில சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருவர் முதலமைச்சராக நியமிக்கப்படலாம். மாநில சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர் வந்து முதலமைச்சராக நியமிக்கப்படலாம். மற்ற அமைச்சர்கள் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். சரிங்களா. 83 சமத்துவ உரிமை அப்படிங்கிறது வந்து 14-18 சமத்துவ உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 23-24. சமத்துவ உரிமை 14-18, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23-24. பின்வரும் நூற்றில் இந்திய அரசு சட்டம் 1935 படி கூட்டாட்சி சட்டமன்றத்தின் ஒரு பகுதி இல்லாதது எது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பொறுப்புள்ள அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து இல்லை. இந்திய அரசு சட்டம் 1935 படி கூட்டாட்சி சட்டமன்றத்தில் ஒரு பகுதி இல்லாதது பொறுப்புள்ள அரசாங்கம். எந்த ஆயுத கிளர்ச்சி என்பதிலிருந்து உள்நாட்டு தொந்தரவு அப்படின்னு சேர்த்துருப்பாங்க. ரைட்டுங்களா. 1976 42 அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள டேஷ் சொற்றொடர் டேஷாக மாற்றப்பட்டது. ஆயுத கிளர்ச்சி என்பதிலிருந்து உள்நாட்டு தொந்தரவு அப்படிங்கிறது வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்து வந்து 86 கால்நடைகளில் வந்து போவின் ரைனோடிக்ஸ் தொற்றுநோயை ஏற்படுத்துவே வைரஸ். கால்நடைகளில் போவின் ரைனோடாக்டிஸ் தொற்றுநோயை ஏற்படுத்துவே வந்து வைரஸ். ரைட்டுங்களா. 86க்கு வந்து பி வைரஸ். அடுத்து 87 நொதி அசையாதலின் சரியான படிநிலைகளை வந்து தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ அடி மூலக்கூற்றுடன் ஒட்டிக்கொள்ளுதல், கோவலண்ட் பிணைப்பு, இணை பாலிமரைசேஷன் மற்றும் என்கேப்சுலேஷன். ரைட்டுங்களா. 87க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 88 வந்து பி. என்ன சொல்கிறாங்க? நிக்கல் உலோக ஹைட்ரைடு மின்கலனில் ஏற்படும் அரிப்பு வினை நேர் மற்றும் எதிர்மினை வாயுக்களுக்கிடையேயான சமநிலையை மாற்றுவதன் மூலம் நீர் இழப்பை அதிகரிக்க செய்கிறது. சரியானது. அரிப்பு வினை எதிர்மினை வாயிலில் உள்ள செயல்பாடுகளை குறைத்து சமநிலை திறனை நேர்மின் வாயுக்கு மாற்றுகிறது. மேலும் ஹைட்ரஜன் உட்கவருதலுக்கான பொருளையும் குறைக்கிறது. ரெண்டுமே வந்து சரியானது. சரியான விளக்கமும் கூட. குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 2014 ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ராம். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்து வந்து 90க்கு வந்து பி. அதாவது மாநிலத்தில் உள்ள அனைத்து கைவினை கலைஞர்களுக்கும் நிதியுதவி வழங்குதல். அப்படி கிடையாது. புதிய தொழில்துறை அலகுகளை தொடங்குவதற்கும் ஏற்கனவே உள்ள தொழிலாளர்களை விரிவுபடுத்துவதற்கும் திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி. அடுத்து 50% மானியம், அதிகபட்சம் 50,000 வரை வழங்குதல் அப்படிங்கிறது. 90க்கு வந்து ஆப்ஷன் வந்து சி. 1, 2 சரியானது. அடுத்து வந்து 91க்கு வந்து பி. தமிழ்நாடு அரசு காவிரி டெல்டா பகுதியை
பாதுகாக்கப்பட்ட சிறப்பு மண்டலமாக அறிவித்தது. ஆமாம், 2023-24 ஆண்டு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் காவிரி டெல்டா பகுதிக்கு 1000 கோடி அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. ரெண்டுமே வந்து என்னன்னா சரியான விடை. 91க்கு வந்து பி சரியான விடை, சரியான விளக்கமும் கூட. சரிங்களா. அடுத்து வந்து 92 இயற்கை ஆபத்து அப்படின்னு பார்க்கும்போது சுனாமி. இயற்கை ஆபத்து வந்து சுனாமி. சமூக அபாயம் வந்து போர். உயிரியல் அபாயம் வந்து பறவை காய்ச்சல். தொழில்நுட்ப அபாயம் வந்து எண்ணெய் கசிவு. ஆப்ஷன் வந்து ஏ. 93க்கு தவறானதை கண்டுபிடிக்கணும். விழுப்புரம் அப்படிங்கிறது வந்து தப்பா? நெய்வேலி. 93க்கு வந்து சி. 94 தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் கூடுதலாக 482 மில்லியன் டன் இரும்புத்தாது குறைந்த தரத்துடன் வந்து உள்ளது? எந்த மாவட்டம்? இரும்புத்தாதுன்னா அப்படின்னா சேலம் மாவட்டம் தான். அடுத்து வந்து 95 பசுமையில் வாயுக்களின் வெளியீடில் 36 இடத்துல இருக்கும். அடுத்து அப்படியே நேர்மையாக இருக்குது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் வந்து 26, ஆற்றல் பயன்பாடில் வந்து 14, காலநிலை கொள்கையில் வந்து 25. ரைட்டுங்களா. 1 2 3 4 அடுத்தலாம் இது. அப்புறம் 102 வந்துடுங்க. பின்வரும் கூற்றுகளில் தாமஸ் மன்றோ குறித்து எவை சரியானவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து சிஆர்டி இது ரெண்டுமே இருக்கலாம். எதுவும் கரெக்டாக தெரியல. அஃபீஷியல் ஆன்சருக்கு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா. அடுத்து வந்து 103 வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டில் மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக வந்து விளங்கினர். ஆமாம். கீழடியில் கிடைத்த பெரும்பாலான பானை உலர்ந்த பின்னர் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டன. ஆமாம், ரெண்டுமே வந்து சரியானது. அப்போ ஆப்ஷன் வந்து டி. 103க்கு வந்து என்னது டி. 104க்கு வந்து சி. அதாவது சென்னை மாகாண ஆளுநர்கள் கால அடிப்படையில் வந்து வரிசைப்படுத்தவும். ஃபஸ்ட்டு வந்து ஜார்ஜ் பார்லோ, அடுத்து வந்து ஹியூஸ் எலியட், தாமஸ் மான்ட்ரோ, லூசிங்டன். இந்த அடிப்படையில் வந்து 4321 அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இருக்குது. அடுத்து வந்து 105 வந்து நமக்கு நாமே திட்டம். தோழி அப்படிங்கிறது வந்து பயணிகள் நிழற்குடைகள். ரைட்டு தான். தோழி அப்படிங்கிறது வந்து மாதர உதவித்தொகை அப்படிங்கிறது தப்பு. அடுத்து வந்து புதுமைப்பு திட்டம் வந்து பெண்களுக்கான விடுதி திட்டம் அப்படிங்கிறது தப்பு. அப்போ தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து 2 4 வந்து தவறு. அடுத்து 106க்கு வந்து 1 2 வந்து சரியான இணைகளை ஆகும். அடுத்து 107க்கு வந்து பி 2 4 தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. 2 4 தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. 106 பி. அடுத்து 104க்கு அப்புறம் 107 பி. 108 வந்து ஏ. பொறுத்துக. தார் ஆணையம் வந்து மாநிலங்களின் சீரமைப்பு. மண்டல் ஆணையம் வந்து இடஒதுக்கீடு. சுரன் சிங் கமிட்டி வந்து அடிப்படை கடமைகள். அசோக் மேத்தா வந்து பஞ்சாயத்து ராஜ் குழு. சரிங்களா. ஈஸியாக போட்டிருப்பீங்க. அடுத்து 109 வந்து சி. இதில் வந்து அடிப்படை கடமைகள் இல்லை அப்படிங்கிறதுல வருது. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது நம்ம இது வராது. சரிங்களா. அடிப்படை கடமையெல்லாம் வராது. அடுத்து 110
110ன்னு பார்க்கும்போது இதில் வந்து எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலாந்து ஈரவையும் அமெரிக்கா வந்து உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதல் அப்படிங்கிறது வந்து சரியானது. ரைட்டுங்களா? அடுத்து வந்து 111 இது தவறான பொருத்தங்களை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னும் 2ம் 4ம் வந்து தவறாக பொறுத்துருக்கு. இதுவும் தப்பு. இது 2ம் தான் கரெக்டானது. 112க்கு வந்து இதனை மாற்றுவதற்கு ஷ்மிட் தூண்டுதல் சுற்று முக்கியமாக வந்து உபயோகப்படுத்தப்படுகிறது. மாறா உள்ளீட்டை மாறா வெளியீடாக மாற்றுவதற்கு அலைவடிவம் தருவதற்கு வந்து இந்த ஷ்மிட் மாற்றம் வந்து யூஸ் ஆகுது. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி. 112க்கு வந்து ஏ. 112க்கு வந்து ஏ. ரைட்டுங்களா? 113க்கு வந்து சி. 1ம் 2ம் குறிக்கோள். அதாவது தேசிய மருத்துவ ஆணையம் 2019 குறிக்கோள் அப்படின்னு பார்க்கும்போது நாட்டுடைய அனைத்து பகுதிகளுக்கும் தரமான மற்றும் மலிவான மருத்துவ கல்வி மற்றும் உயர்தர மருத்துவ நிபுணர்களுக்கான தரத்தை மேம்படுத்துதல், அணுகல், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் சமீபத்திய அறிவியல் முன்னேற்றங்களை ஏற்றுக்கொள்வதை வந்து மேம்படுத்துது. ரைட்டுங்களா? அடுத்து வந்து 114 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களே ஏறுவரிசையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? இது 114க்கு வந்து டி. 3, 5, 2, 1, 4, 6. அடுத்து 115க்கு வந்து டி. அதனை சொல்லுங்க. பின்பற்ற கால வரிசைப்படி நிரல்படுத்து. எப்போ எது ஆரம்பித்தாங்க அப்படின்னு அடிப்படையில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? 115க்கு டி. 116க்கு வந்து சி. இந்தியாவின் மேற்கு கடற்கரையை விட கிழக்கு கடற்கரை புயலால் அதிகம் பாதிக்கப்படுகிறது. ஆமாம், கிழக்கு கடற்கரையில் மட்டுமே புயல் உருவாகிறது அப்படிங்கிறது தப்பு. 117 இன்னூர் என்னும் முக்கிய துறைமுகத்தை அருகில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள டேஷ் சிறிய துறைமுகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காட்டுப்பள்ளி. சரிங்களா? அடுத்து வந்து 118 வந்து ஆப்ஷன் வந்து ஏ. கால வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்துன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்டானது. அடுத்து 119 வந்து டி. அடுத்து வந்து இதெல்லாம் மேக்ஸு. அடுத்து வந்து 25க்கு வந்துடுங்க. யார் சொல்லியிருப்பா? மாட்டு வண்டி அன்னி பேஷண்ட்டு. அடுத்து 26 வந்து இதழ். யார் வந்து கரெக்டாக பொருத்தியிருக்காங்க இயல் அப்படின்னு பார்க்கும்போது நவசக்தி வந்து திருவிக்கா, தமிழ்நாடு அப்படிங்கிறது வரதராஜ நாயுடு, சுதந்திர சங்கு வந்து காந்தி, நவஜீவன் வந்து சுப்பிரமணியன். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து 127 பார்த்தோம்னா 1, 2 சரியானது. மதுரை மாங்குளம் பகுதியில் 5 தமிழீழ கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தமிழக வட எல்லை ஆந்திர பகுதியில் இருந்து சமணம் தமிழகத்தில் பரவியது. 1ம் 2மே சரியானது. சரிங்களா? 127க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 128க்கு வந்து சி. ஆளுநர் வந்து கன்னிமாரா பிரதிநிதிகளுக்கு சிறப்பான விருந்தளித்தார். சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டினை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஆளுநர் கன்னிமாரா பிரதிநிதிகளுக்கு சிறப்பான விருந்தளித்துள்ளார் அப்படிங்கிறது வந்து சரியானது. 129 வந்து பி. டேவிட் கோட்டை வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்களா? பொறுத்து கிடையாது, தவறானது. கெல்ட்ரியா கோட்டை டென்ஸ் அப்படி, இது வந்து தப்பு. தங்கம்பாடி கோட்டை வந்து டச்சு அப்படிங்கிறது வந்து தப்பு.
130 வந்து டி. சம்பூரண கிராம தினசரி வேலைவாய்ப்பு திட்டத்தின் முதன்மை நோக்கம் மேற்கூறிய அனைத்தும் வந்து சரியானது. அடுத்து வந்து 131 வந்து ஆப்ஷன் வந்து ஏ. சாலை போக்குவரத்து நிறுவனம் வந்து போக்குவரத்து துறை, பயிற்சித்துறை வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை. 1, 4 வந்து சரியானது. சரிங்களா? 131க்கு வந்து ஏ. 132ன்னு பார்க்கும்போது நான் அப்படியே கொஞ்சம் வேகமாக ஆன்சரை மட்டும் சொல்லிடுறேன். 132 கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி. சரிங்களா? 132க்கு வந்து சி. 133க்கு வந்து டி. 133க்கு வந்து டி. 134க்கு வந்து பி. 134க்கு வந்து பி. 135க்கு வந்து டி. 135க்கு வந்து டி. சரிங்களா? 136க்கு வந்து டி. 136க்கு வந்து என்னதுன்னா டி. 137க்கு வந்து ஏ. 137க்கு வந்து ஏ. 138க்கு வந்து சி. 138க்கு வந்து சி. 138க்கு வந்து என்னன்னா சி. 139க்கு வந்து டி. 139க்கு வந்து என்னதுன்னா டி. 140க்கு வந்து பி. 140க்கு வந்து பி. 141க்கு பி. 142 பி. 143 சி. 143 சி. 159 மேக்ஸ் 159 வந்துருங்க. 159க்கு வந்து என்னதுன்னா டி. 159க்கு டி. 159க்கு சாரி 159க்கு வந்து ஏ. 160க்கு ஏ. 161க்கு வந்து டி. 161க்கு வந்து டி. அனைத்தும் சரி. 3மே வந்து சரியானது. 162க்கு வந்து சி. 163க்கு வந்து ஏ. 163க்கு ஏ. 164க்கு ஏ. 165க்கு ஏ. எழும்பூர் தீவுத்திடல். 166க்கு டி. பயிர் வானிலை. 166க்கு டி. பயிர் வானிலை முன்னறிவிப்பு. 167க்கு பி. 167க்கு பி. 168 மேக்ஸ் 175 வந்துடும்.
175. திருக்குறளை வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து இது பண்ணவர் யார்? ஏரியல். சரிங்களா? அடுத்து வந்து 176க்கு வந்து சி. 176 வந்து சி. 177 சி. 178 சி. 179 ஏ. 179 ஏ. 180 180 ஏ. 181 தமிழ்நாடு அரசு ஊராட்சி வட்டார 111 ஏ. 182 182 வந்து சி. குடியரசு துணைத் தலைவர் தொடர்பான கொஸ்டின். 183 வந்து ஏ. 183 வந்து ஏ. 184 பி. 183 ஏ. 184 பி. 185 சி. 186 பி. 186 பி. 187 சி. 187 சி. 188 பி. 188 பி. 189 சி. 189 சி. 190 சி. 191 பி. 192 ஏ. 193 மேலே மேக்ஸ். அடுத்து 200 விஷயம் வரைக்கும் மேக்ஸு. இப்போ நடந்து முடிஞ்ச அந்த டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸோடைய ஆன்சர் கீ கொஞ்சம் பார்த்தோம். நன்றி. நீங்கள் பார்த்து எவ்வளோ மார்க் வருது என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி. அடுத்து கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன். முயற்சி கண்டிப்பான முறையில் எடுத்து போடுறேன். நன்றி.